Hi friends, welcome to Jay Suja's Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து வீட்லயே ஒரு ஈஸியா மட்டன் கிரேவி எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். நான் இப்போ வந்து குக்கர்ல வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இதிலே வந்து நான் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டு ஒரு 7 விசில் விட்டுட்டு பாப்போம். இப்போ நான் என்னென்ன மசாலா ஆட் பண்றேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுல நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். அப்புறமா நான் இதுல 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்றேன். இப்ப நான் வந்து வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், இதுல வந்து மிளகா பிளஸ் தனியா ரெண்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அந்த மிளகாய் தூள் தான் இதுல ஆட் பண்றேன். இதுல வந்து ஒரு 7 ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இது கூடவே நான் வந்து கலருக்காக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல நான் வந்து ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 7 விசில் விட போறேன். இது அவங்கவுங்க கறி தண்ணி எல்லாம் பொறுத்து தான். நீங்க உங்க வீட்டுல எப்படி எந்த அளவுக்கு குக்கர்ல விசில் விட்டுப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க விட்டுக்கோங்க. என்னோட இது வந்து நான் 7 விசில் விட்டாதான் என்னோட கறி இதாகும் வேகும், அதனாலதான். இப்ப கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம், ஏன்னா கறியிலேயே கொஞ்சம் தண்ணி வரும். அதுக்கப்புறம் கிரேவி ஆட் பண்ணும் போது நமக்கு தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இது ஒரு 7 விசில் விட்டுட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் வந்து ஒரு கடாயில வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூன்ல வந்து சோம்பு ஆட் பண்றேன். இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து 1.5 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், பொடிசா கட் பண்ணி. கொஞ்சமா கருவேப்பிலை. இது கூடவே நான் வந்து 6 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்றேன், ஏன்னா அப்போ வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். கிளாஸ் நான் இது கூட வந்து 1.5 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதும் நம்ம வந்து மிக்சியில போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இது கூடவே நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இது கூட கொஞ்சம் ஒரு கசகசா அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில ஒரு பேஸ்ட் மாதிரி போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும் இல்லையா, அதை கிரைண்ட் பண்ணுறதுக்காக அந்த பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயே தான் நான் இப்போ வந்து ஒரு இஞ்சி இலை, ஒரு சின்ன பட்டை, ஒரே ஒரு லவங்கம் இதை ஆட் பண்ணுறேன். இது நல்லா பொரிஞ்சதும் இது கூட வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கிட்டேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் நான் வந்து வெறும் 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம கறி வேக வைக்கும் போதே 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ சும்மா மசாலா பண்ணும்போது கிரேவி மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அதனால இப்போ நான் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆல்ரெடி இந்த கிரைண்ட் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட் நம்ம ஊற்றணும் இல்லையா, அது நல்லா கொதிச்சிருச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் போட்டு அரைச்சிருப்போம். இன்னும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இது கூடவே இப்போ நான் வந்து ஆல்ரெடி 7 விசில் விட்டு கறி வேக வச்சு எடுத்திருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த கிரேவியை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவை, சால்ட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரே ஒரு பிஞ்ச் வந்து சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக. இது நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம். மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.